எனக்கு அன்பான என் சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய நாளுக்குள்ளே எங்களை அழைத்து வந்த கர்த்தருக்கு நன்றி கூறி அவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் மகிழ்கிறேன். இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு தோள்களிலே சுமப்பவர். இதற்கு ஆதாரமான வார்த்தை ஏசாயா 46:4 நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பொதுவாக வீடுகளிலே பிள்ளைகளுக்கு யாதேனும் வருத்தங்கள் அல்லது பலவீனங்கள் வந்தால் பெற்றோர் வளமையை விட தம் பிள்ளைகளை அருகிலிருந்து அதிகமாக கவனிப்பார்கள். வேண்டிய மருந்துகள் கொடுத்து அந்த வருத்த நேரத்திலே என்ன சாப்பாடு சாப்பிட விருப்பமோ அதையெல்லாம் சமைத்து கொடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார்கள். ஒரு தாயினும் மேலாக அன்பு வைத்த நம் ஆண்டவர் எமது துன்ப வேளைகளில் எல்லாம் இதைவிட மேலாக எம்மை தாங்குகிறார். தம் கைகளிலே எம்மை ஏந்துகிறார். தம் தோள்களிலே சுமந்து சென்று எம்மை தப்புவிக்கிறார். உபாகமம் 1:31 வார்த்தையின்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல நாங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் என் தேவனாய கர்த்தரே எம்மை சுமந்து கொண்டு வந்தவர். எங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாமோ எமக்கு ஒரு துன்பம் வருகிற போது அவரையும் அவர் கூறிய வார்த்தைகளையும் சந்தேகம் கொண்டு கர்த்தர் எம்மோடு இருந்தால் ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேள்வி கேட்கிறோம். ஆனால் ஏசாயா 52:12 வார்த்தை கூறுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் நல்ல பண்பும் பக்தியும் மிகுந்த ஒரு மனுஷன் இருந்தான். அடிக்கடி அவனுக்கு ஒரு கனவு வரும். கனவில் ஒரு ஒற்றையடி பாதையில் நடந்து செல்வான். திரும்பி பார்த்தால் 2 ஜோடி காலடி சுவடுகள் தெரியும். ஒரு சோடி தன்னுடையது, மற்றது கடவுளுடையது என உணர்ந்து அவர் எப்போதும் தன்னுடன் துணையாக இருக்கிறார் என்று மகிழ்வான். சட்டென்று அவன் வாழ்வில் துயரம் சூழ்ந்தது. கனவிலும் ஒரு சோடி காலடி சுவடுகளை மட்டுமே அவன் கண்டான். கஷ்டமான காலத்தில் கடவுள் நம்மை விட்டு போய்விட்டாரே என்று வருந்தியவன் நேராக கோயிலுக்கு சென்று அவரிடமே முறையிட்டு புலம்பினான். அவன் முன் கடவுள் தோன்றி, எதை வைத்து நான் உன்னோடு இல்லை என்கிற முடிவுக்கு வந்தாய் என்று கேட்டார். கனவில் என்னை பின்தொடரும் உங்களின் காலடி சுவடுகள் இப்போது இல்லையே என்றான் அந்த மனுஷன். அதை கேட்டு புன்னகைத்த கடவுள் சொன்னார், இப்போதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். கனவில் நீ கண்ட காலடி சுவடுகளில் முன்னால் இருந்தவை என்னுடைய தடங்கள், பின்னால் தொடர்ந்தவை உனது காலடிகள். அதாவது சுகமான காலங்களில் நீ என்னை பின்தொடர்ந்தாய். அதனால் உனக்கு துன்பம் சூழ்ந்திருக்கும் இந்த காலத்தில் நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன். அதனால் தான் துயரங்களால் நீ அதிகம் பாதிக்கப்படவில்லை. ஆக இப்போது நீ கனவில் கண்டதும் எனது காலடிகளையே. அதை கேட்டு அந்த மனுஷன் அகமகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொன்னான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் எல்லா வேளைகளிலும் எம்மோடு கூடவே இருப்பதால் தான் இந்த கதையில் வந்த மனுஷனை போல துயரங்கள் மத்தியிலும் நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறோம். நாம் சோர்ந்து போன எத்தனையோ வேளைகளில் எம்மை சுமப்பார்கள் என்று நாம் நம்பி இருந்தவர்களால் நாம் சுமக்கப்படவில்லை. துயரப்பட்ட எத்தனையோ சந்தர்ப்பங்களில் யாரும் எம்மை தாங்க முன்வரவில்லை. ஆனால் வாக்கு மாறாத நம் தேவன் தம்முடைய கையில் நமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் எமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய நம் தேவன் இனிமேலும் எம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இந்த விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு கோடி சோத்திரம் அப்பா. நீர் எங்களை உம்முடைய தோள்களிலே சுமக்கிறதால் எம்மை பத்திரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கப்பா. எங்கள் இக்கட்டு காலங்களில் நீரே எமக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய வரும் காலங்களிலும் எம்மோடு கூட இருந்து எம்மை காத்து நடத்தும்படியாக உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.